கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து ஏன் பாவமானார் என்று எப்போதாவது சிந்தித்து உணர்ந்திருக்கிறீர்களா? இதயம் மகிழ்ந்து நன்றி பெருக்க ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு கணம் கல்வாரிக்கு போவோம், வாருங்கள். அந்தோ கல்வாரியின் கோர சிலுவையில் தொங்கி நிற்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். என்ன காண்கிறீர்கள்? கைகளிலும் கால்களிலும் கடாவப்பட்டிருக்கும் ஆணிகளா? அவற்றிலிருந்து வடியும் இரத்தத்தை கண்டீர்களா? அதோ இயேசுவின் சிரசில் ஆணிகளை விடவும் சக்தி வாய்ந்த முள்ளுகளாலான கிரீடம். அது அவரை அழுத்த இரத்தம் வடிகிறதே. அந்தோ சாட்டை அடியால் தசையெல்லாம் உழப்பட்ட நிலை. ஆ, என்ன வேதனை! எத்தனை வேதனை! அது மட்டுமா? சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்போது உன்னை தேவன் என்று நம்புகிறோம் என்கிற பிரதான ஆசாரியர் போன்றோரின் அவலப்பேச்சு ஒருபுறம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை என்ற வழிப்போக்கனின் நிந்தை பேச்சு மறுபுறம். ஐயோ, எத்தனை எத்தனை என் இயேசுவுக்கு ஏற்பட்ட அவமானங்கள்! கீழே என்ன நடக்கிறது தெரியுமா? அவரது உடையை பங்கிட்டு யாருக்கு வருகிறதென்று சீட்டு போடுகிற இரக்கமற்ற செயல். அதோடு முடிந்ததா? நம் எல்லோருடைய பாவங்களையும் இயேசு தன்மேல் சுமந்து பாவமானதால் பிதாவினாலும் கைவிடப்பட்ட நிலை. அழகற்ற நிலை, உருக்குலைந்த வடிவம், மனுஷரால் புறக்கணிப்பு. இந்த இயேசு அடிக்கடி சொல்வது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி இருக்க இங்கு ஏன் பிதாவினால் கைவிடப்பட்ட நிலை? எனக்காக, உங்களுக்காக, என்னை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்கத்தான். பிதாவாகிய தேவன் யோவான் 3:16 சொல்லியிருப்பதை பார்ப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா நமக்கு தந்த அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? பரிசுத்தத்தில் வளர்ந்து வருகிறீர்களா? நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக மாறிவிட்டீர்களா? எப்படி அறியலாம்? நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிறருக்கு சொல்ல ஆவல் எழுகிறதா? ஒருவருக்காவது சொன்னீர்களா? பிறரை மன்னிக்க முடிகிறதா? எல்லோரையும் நேசித்து அன்பு செலுத்த முடிகிறதா? இல்லையெனில் அன்பு தேவ ஜனமே, வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணானது. அதனுடைய பலன் ஆக்கினை தீர்ப்புதான். உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிறார். நன்றி. இது GRBC சபை போதனையில் எழுந்த ஓர் அன்பு குரல்.